ஹாய் கைஸ், இது வந்து வளகாப்பு சீரிஸ் எபிசோட் 3. இன்னைக்கு நம்ம எங்க போறோங்கிறத டீடைலா பார்க்கலாம் வாங்க. எங்களோட ஷாப்பிங் பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். பார்க்கலாமா? வெல்கம் டு நிதி விலாக்ஸ் வளகாப்பு எபிசோட் வளகாப்பு சீரியஸ் எபிசோட் 3. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோன்னா சவுகார்பேட்டைக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வளைகாப்புக்கு வந்து எங்களோட வளைகாப்புக்கு நிவேதாக்கு வந்து இந்த ஜுவல்ஸு அதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து ஹோல்சேலாக வந்து நிறைய ஐட்டம், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற காரணத்துக்காகவும் இங்கே வந்திருக்கோம். இந்த ஜுவல்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே போனாலுமே சரி, ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் ஷாப்பிங்கு எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு சாப்பிட்றது தான் எங்களோட வேலை. ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்றதுக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். போய் சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள். என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே நாங்கள் ஃபர்ஸ்ட் சாப்பிட்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரு இடத்துக்கு நாங்கள் ஷாப்பிங் போகிறோம், எதுக்கு போகிறோம் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்டே ஃபோனில் வந்து எந்த லொக்கேஷனில் என்ன ஃபுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். நாங்கள் வந்து சவுகார்பேட்டைக்கு வந்தனால பெருசாக அங்கே நான்வெஜ்ல வந்து எங்களுக்கு ஈடுபாடு இல்லை. ஸோ அதனால எங்கள் வீட்லேயும் வந்து இந்த டைமில் வந்து நீ வந்து வெஜ்ஜே சாப்பிடுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஷாப்பிங் போகிறனால நான்வெஜ்ஜும் வேணான்னு சொல்லி நாங்கள் வெஜ்ஜு தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் வேணு ஹோட்டல். இதோட டீட்டெயில்ஸ் கூட நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சவுகார்பேட்டையில் இருக்கீங்கன்னா ஒரு நல்ல வெஜ் மீல் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க சாப்பிடலாம். பருப்பு பொடி வந்து ரொம்பவே டேஸ்டா இருந்தது. அது கூட வந்து களியும் வந்து புளிக்குழம்பு வச்சிருந்தாங்க, அதுவுமே நல்ல டேஸ்டா இருந்தது. ஆக்சுவலா நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், பட் இந்த கடையில வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் புடலங்காய் கூட்டு மாதிரியும் கொத்தவரங்காய் கூட்டு வச்சிருந்தாங்க, ரொம்ப டேஸ்டியா இருந்ததுங்க. இந்த ஹோட்டல் பேர் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் வேணு கிருஷ்ணா ஹோட்டல். வந்து ஃபுல்லா மீல்ஸ் மட்டும்தான், அன்லிமிட்டடு ஃபுட்டு. ஒரு மீல் பாத்தீங்கன்னா 200. எனக்கு வந்து ஓகே தான் தோணுது. 150 கொடுக்கலாம் மீல்ஸ்க்கு. பட் வந்து என்னோட ஃபேமிலியில வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கு. மீல்ஸ் பார்த்துருப்பீங்க, டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. இன்னும் வந்து பொரியல்லாம் வந்து இன்னும் ஆட் பண்ணியிருக்கலாம். ஒரு பொரியல் ஒரு குழம்பு தான் இருந்தது. இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னா கோவிந்தம் நாயக்கன் ஸ்ட்ரீட், பாரிஸ்ல இருக்கு. கீழே வேணா நான் உங்களுக்கு லொகேஷன் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. சாம்பார் நல்லா இருந்துச்சு, பருப்பு சூப்பரா இருந்துச்சு, காரக்குழம்பும் சூப்பரா இருந்துச்சு, பொரியல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்பவே மலைப்பாயிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைமில் வந்து வெயிலுமே கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தது, மாறி மாறி கிளைமேட் இருந்தனால நாங்கள் ரொம்பவே ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போனோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சூஸ் பண்ணேன்னா ஜுவல்லரி தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா நான் வந்து நிறைய வந்து ஆன்லைன் ஷாப்லயும் கேட்டிருந்தேன். அங்க கம்பேர் பண்ணும்போது இந்த விலையெல்லாம் ரொம்பவே கம்மியா இருந்தது. நான் எப்பயுமே வந்து ஒரு கடையில போய் பாக்குறேன் அப்படின்னா அந்த கடையை விட இன்னொரு கடையில கம்மியா இருக்குமோ, நம்ம வெயிட் பண்ணி வாங்கலாமோ அப்படிங்கிற மைண்டு தான் எனக்கு போகும். ஸோ அதனாலேயே இந்த கடையில வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது, ரேட்டுமே வந்து அஃபோர்டபுளா இருந்தது. பட் நான் வந்து இன்னொரு கடையும் பார்த்துக்கலாம், ஒரு 2-3 கடை பார்த்தா தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும் அப்படிங்கறனால நான் வந்து இன்னும் நிறைய ஷாப்புமே பார்த்துருந்தேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1500, 2000 அந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து நான் ஆன்லைன்ல கேட்கும்போது ரெண்டலுக்கே அதுதான் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வளையல் ஷாப்பிங் தான். யூஸ்வலா எல்லாருக்குமே தெரியும், பேபி ஷவர்னா அங்க என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வளையல் வந்து நான் வந்து பெருசா போட மாட்டேன், பட் இந்த டைம்ல கம்பல்சரி போட்டாகணுங்கிறனாலேயே நான் வந்து நிறைய வளையல் போட்டிருந்தேன். இதை வந்து டிபார்ட்மெண்ட் வந்து என்னோட அம்மா கிட்ட நான் விட்டுட்டேன். என்னோட பிரதர், ஹஸ்பண்ட் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்க நிறைய டிசைன்ஸ் நல்லா இருந்தனால நானும் கொஞ்சம் உள்ள போயிட்டேன். ரொம்பவே சூப்பரா இருந்தது. இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளா இருந்தது. பட் ஆனா ஹோல்சேல் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 120 to 150 அந்த ஒரு டசன் வந்து பாக்ஸே வந்து 350 அந்த ரேஞ்சில தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய கடை பார்த்தோம், அந்த கடையில இருந்து இந்த கடை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரும்பவும் நான் வந்து ஜுவல்லரிக்கு தான் போலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரீட்ல போட்டிருந்தாங்க, பார்க்கவுமே எனக்கு வந்து பார்க்கலான்னு தோணுச்சு. ஆனா வந்து ஃபுல் டிசைன்ஸுமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. பட் ஆனா அந்த கலர் ஷேட்லாம் வந்து எனக்கு பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் தான் இல்ல. சோ அதனால வந்து நான் வேற ஷாப் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை தான் பார்க்க சொல்லியிருந்தேன். அவங்களுமே வந்து ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரிட்டன் கிஃப்ட் ஷாப்க்கு தான் போயிட்டோம். அங்க போய் பார்க்கும்போது நிறைய கியூட் கிஃப்டா நிறைய இருந்தது. இது பாத்தீங்கன்னா ஒயின் பாட்டில் ஷேப்லயே வந்து
கேண்டில் இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாருக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டாவும் ஹாப்பியாவும் இருக்கும். அவங்கவங்க பேபி ஷவர்ல என்ன மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆசையா இருப்பாங்க. நானும் அதே ஆசையோட தான் போயிருந்தேன். இந்த ஷாப்ல வந்து நிறைய கிஃப்ட்ஸ் இருந்து எல்லாமே கியூட்டா இருந்தது. ரேட்டுமே அஃபோர்டபுளா இருந்தது. நாங்க வந்து யூஸ்வலா எல்லாரும் கொடுக்குற கிஃப்ட் மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா தான் ட்ரை பண்ணிருந்தோம். அது என்னங்கிறது உங்களுக்கே லாஸ்ட்ல தெரியும். நிறைய கிஃப்ட் வந்து நாங்க வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். ரேட்டு வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தாம்பல தட்டெல்லாமே பார்த்திருந்தோம். அதுவுமே யூனிக்கா இருக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன். என்னம்மா சொல்ற? லட்சுமிக்கு என்ன ஓகேவா நிவி? கலர் போயிடுமா? கலர் எப்படி போ? சரி கீழே போடாதீங்க. கீழே போடுங்க. எவ்வளோண்ணா அது? 1800. கம்மி பண்ண மாட்டீங்களா? இல்ல போட்டுக்கலாம். இல்ல 1500 போடுங்க. இல்ல நல்லா பேசுனீங்க. இல்ல நான் பேசுற மாதிரி இல்ல, நான் வந்து கரெக்டா என்னது எழுத்த கிடைக்கா மேடம்? ஏய் வாங்க, 1 கிலோ இருக்குமா? கம்மி பண்ணி கொடுங்க. வரா ரெகுலரா. நல்லா தான் இருக்கு. அப்படியே வை வீடியோ. ஆ இது புடிமா? சூப்பரா இருக்கு நிஜமா. பகவான். ஏய் நல்லா இருக்கு. அண்ணா அப்படியே வை, அப்படியே வை. கொஞ்சம் அப்படியே வை, பேட்டிங்ல எக்ஸ்டெண்ட் பண்ணாத அண்ணா. லாஸ்ட் டைம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஷாப்ல தான் நான் வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா அவரே மேக்கப் பண்ணி விட்டுருவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தார் அவரு. நாங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்ட் ஆயிட்டோம். எங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று போட்டுட்டு டைம் ஆயிடுச்சு, நாங்களும் மெட்ரோல வந்து கிளம்பிட்டோங்க. அடுத்த எபிசோட்ல நம்ம இதே மாதிரி நல்ல ஜாலியான ஒரு vlogல மீட் பண்ணலாம். பாய்.